கடந்த 33 நாட்களுக்கு முன்பு 3 விமானிகளுடன் காணாமல் போன டானியர் விமானத்தின் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய தகவல்களை பல்வேறு இடங்களில் இருந்து தருகிறார்கள் எமது செய்தியாளர்கள். முதலில் எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த் தரும் நேரடி தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். அரவிந்த், விமானத்தின் கருப்பு பெட்டி கடலில் எந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு, அதை பற்றின தகவல்களை சொல்லுங்க. கடந்த ஜூன் 6ஆம் தேதி மாயமான இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான ICJ-791 என்ற டானியர் விமானத்தின் உதிரி பாகங்கள் கடலூரிலிருந்து தென்கிழக்கில் 16.5 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் கடலுக்கடியில் சுமார் 950 மீட்டர் ஆழத்தில் உதிரி பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கண்டுபிடிக்கப்பட்ட உதிரி பாகங்கள் ஒன்று FDR எனப்படும் ரெக்கார்டர், ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் மற்றும் அண்டர் கேரேஜ் எனப்படும் மற்றும் ஒரு உதிரி பாகம் இந்திய கப்பல் படைக்கு சொந்தமான INS சிந்துதுவா கப்பல் மூலமும் ரிலையன்ஸுக்கு சொந்தமான MOV பன்முக திறன் கொண்ட ஆழ்துளை தேடும் திறன் கொண்ட ஒரு கருவி மூலமும் இந்த உதிரி பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அரவிந்த், அதாவது 33 நாட்களுக்கு பிறகு பாகங்கள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அது பற்றிய விவரங்களை சொல்லுங்க. அதாவது நான் முன்பே கூறியது போல ஆழ்கடல் தேடும் கருவி, ஆழ்கடல் தேடும் திறன் கொண்ட கருவியானது MOV, அதாவது ரிலையன்ஸ் கையில் உள்ள பன்முக திறன் கொண்ட மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் எனப்படும் அந்த கருவி மூலம் இந்த உதிரி பாகங்களை கண்டுபிடித்துள்ளன. அதாவது கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் அந்த அண்டர் கேரேஜ் எனப்படும் கருவியிலிருந்து ஒரு ஒளி சிக்னல் வந்துள்ளது. அதே இடத்தில் இந்த ரிலையன்ஸின் ஒலிம்பிக் கேனியான் என்ற மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் மூலம் அந்த இடத்தில் தேடும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதன் பயனாக இன்று அந்த கருவியை 950 மீட்டர் ஆழத்தில் FDR எனப்படும் கருப்பு பெட்டியை கண்டுபிடித்துள்ளனர். விமானத்தோட எந்தெந்த பாகங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, மற்ற பாகங்களை கண்டுபிடிக்கும் பணி எப்போ தொடங்குது, அதை பற்றின தகவல்களை சொல்லுங்க. முதல் பாகமான FDR, அதாவது ரொம்ப முக்கியமான கருப்பு பெட்டி கிடைத்திருப்பதால் அந்த விமானம் எதன் காரணமாக அந்த விமானம் கிராஷ் ஆகியது, அந்த விமானம் விபத்துக்குள்ளானது என்பது குறித்து அந்த கருப்பு பெட்டியின் மூலம் தகவலை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மற்றொரு அண்டர் கேரேஜ் பாகம் கிடைத்துள்ளதால், முதல் பாகம் கிடைத்துள்ளதால் அதை வைத்து மற்ற பாகங்களையும் தேடும் பணியை கடற்படையினர் முடுக்கிவிட்டுள்ளனர். அவர்கள் கூறும்பொழுது இந்த முதல் பாகம் கிடைத்துள்ளதால் கூடுதல் விவகாரமாக மற்ற பாகங்களை கூடுதலாக பெற்றுள்ளலாம் என்றும் கூறியுள்ளனர். மாயமான டானியர் விமானத்தின் கருப்பு பெட்டி உள்ளிட்ட பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை கடலோர காவல்படை கிழக்கு பிராந்திய IG உறுதி செய்துள்ளதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். அவர் தரும் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். பாஸ்கர், விமானத்தோட பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது குறித்து கடலோர காவல்படை IG கூறிய தகவல்கள் என்னென்ன, அதை பற்றி சொல்லுங்க. படையுடைய IG சர்மா அவர்கள் டானியர் விமானத்துடைய கருப்பு பெட்டி, சக்கரம் உள்ளிட்ட பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது உறுதியான தகவல் அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்காரு. குறிப்பாக கடந்த 6ஆம் தேதி 996 மீட்டர் ஆழத்தில் பிச்சாவரம் பகுதியில் தேடுதல் வேட்டையை இந்திய கடற்படைக்கு சொந்தமான சிந்து தவாஜ் என்ற நீர்மூழ்கி கப்பல் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது அந்த கப்பலுக்கு டானியர் விமானத்தின் கருப்பு பெட்டியிலிருந்து சமிக்கைகள் கிடைத்ததாகவும் அதையடுத்து அந்த இடத்துல தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியதாகவும் அதற்காக ஒலிம்பிக் கேனியான் மற்றும் ரிலையன்ஸினுடைய அதிநவீன கப்பல் வரவழைக்கப்பட்டு அந்த இடத்துல தேடுதல் வேட்டை நடத்தப்பட்ட போது குறிப்பாக இந்த டானியர் விமானத்துக்கு சொந்தமான கருப்பு பெட்டி மற்றும் சக்கரம், அதனுடைய உதிரி பாகங்கள் உள்ளிட்ட அனைத்தும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற தகவலை உறுதிப்படுத்தியிருக்காரு. தேடுதல் வேட்டைக்காக குறிப்பாக நீர்வழி பகுதியிலையும் தரைவழி பகுதியிலையும் 693 மணி நேரம் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டதாகவும் 196 மணி நேரம் வான்வழி மூலமாக தேடுதல் பணி தொடர்ந்து நடைபெற்றதாகவும் இந்த தேடுதல் வேட்டையில் தற்போது டானியர் விமானத்துக்கு சொந்தமான கருப்பு பெட்டி, சக்கரம் உள்ளிட்ட பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பாகங்களும் கண்டுபிடிப்பதற்கு இன்று நாளையும் கால அவகாசம் தேவைப்படுகிறது. தொடர்ந்து தேடுதல் வேட்டையை நாங்கள் தீவிரப்படுத்தி இருக்கிறது IG சர்மாவுடைய தகவலாக இருக்கிறது. இந்த தேடுதல் வேட்டைக்காக சாகர் நிதி, ஒலிம்பிக் கேனியான், ரிலையன்ஸினுடைய அதிநவீன கப்பல், சிந்து தவாஜ் உள்ளிட்ட நீர்மூழ்கி கப்பல் உள்ளிட்ட அனைத்தும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தது. மீனவர்களும் கடலோர காவல்படைக்கு சொந்தமான காவலர்களும் கடற்படைக்கு சொந்தமான காவலர்களும் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். அதற்கு பலனாகத்தான் தற்போது டானியர் விமானத்துக்கான கருப்பு பெட்டி, சக்கரம் உள்ளிட்ட பாகங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. IG சர்மாவிடம் தொடர்பு கொண்டு விமானுடைய நிலைமை பற்றி கேட்டபோது அவர் கொடுத்த தகவல் என்னன்னா, காணாமல் போன விமானிகள் 3 பேரையும்
விமானத்தினுடையும் அவர்கள் தேடுதல் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது நாங்கள் டேர்னியர் விமானத்துக்கு சொந்தமான கருப்பு பெட்டி உள்ளிட்ட பாகங்கள் மட்டும்தான் கண்டுபிடித்திருக்கோம். விமானத்தினுடைய நிலைமை பற்றி எங்களுக்கு எந்த விதமான தகவலும் கிடைக்கப்பெறவில்லை. இரவு நேரம் என்பதால் தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நாளையும் தேடுதல் பணி நடைபெறும் அப்படிங்கிறது ஐஜி சர்மாவுடைய தகவலாக இருக்கிறது. பாஸ்கர், விமானம் எப்போது மீட்கப்படும், அது பற்றிய தகவல் ஏதாவது இருக்கா? குறிப்பாக 33 நாட்களுக்கு பிறகு டோனியர் விமானத்தினுடைய கருப்பு பெட்டி, சக்கரம் உள்ளிட்ட பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. 6ஆம் தேதி குறிப்பாக அந்த இந்திய நேவிக்கு சொந்தமான சிந்து ஜவாஜ் கப்பல் அந்த இடத்தில் நீர்மூழ்கி கப்பல் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த போது சமிக்கையின் அடிப்படையில் தான் தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தினார்கள். அதற்கு பலனாகத்தான் தற்போது சக்கரம், கருப்பு பெட்டி உள்ளிட்ட பாகங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த டோனியர் விமானம் வெடித்து சிதறி பாகங்கள் ஒவ்வொரு பக்கம் விழுந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறது ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திக்கும் போது ஐஜி சர்மா அவர்கள் தெரிவித்திருந்தார். குறிப்பாக 360 டிகிரியோடைய அந்த பாகத்தில் சாய்வு தளத்தில் டேனியர் விமானம் விழுந்ததன் காரணமாக தேடுதல் பணியில் எங்களால் அனைத்து பகுதியிலையும் கவனம் செலுத்த வேண்டிய நிலைமை இருக்கிறது. அதனால் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் மட்டும் கவனம் செலுத்தி அந்த இடத்துல மட்டும் தேடுதல் வேட்டையை நாங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. எந்த இடத்துல பாகங்கள் வெடித்து சிதறியது அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. சமிக்கைகளும் கிடைக்கப்பெறவில்லை. இதன் காரணமாக எங்களுக்கு தேடுதல் வேட்டையில் தொடர்ந்து அதிக நேரம் தேவைப்பட்டது. அதற்காக நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தி அதிநவீனமான வசதிகளை பயன்படுத்தி தேடுதல் வேட்டையை நாங்கள் ஈடுபட்டு வந்தோம். எந்த விதத்திலும் நாங்கள் தேடுதல் வேட்டையை நிறுத்துவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. எப்போது டேர்னியர் விமானத்தினுடைய பாகங்கள் முழுமையாக அனைத்தும் கிடைக்கப்பெறுகிறதோ அப்போதுதான் அனைத்து தகவலுக்கும் கிடைக்கப்பட்ட பிறகுதான் நாங்கள் தேடுதல் வேட்டையை கைவிடுவோம். அதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லை கைவிடுவதற்கான அப்படிங்கிறது ஐஜி சர்மாவுடைய தகவலாக இருந்தது. இந்த நிலையில் பார்க்கும்போது 33 நாட்களுக்கு பிறகு சமிக்கையின் அடிப்படையில் கருப்பு பெட்டி, சக்கரம் உள்ளிட்ட கூடுதல் பாகங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இரவு நேரம் என்பதால் தேடுதல் பணியில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் தொடர்ந்து அதிநவீன வசதிகளோடு அந்த தேடுதல் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மற்ற பாகங்களும் கண்டுபிடிக்கிறதுக்கான பணிகள் நாளை காலை வெளிச்சம் வந்தவுடன் அதற்கான பணிகளை தீவிரப்படுத்தவும். குறிப்பாக சாகர், நிதி, ஒலிம்பிக் கனான், ரிலையன்ஸ் சொந்தமான அந்த கப்பல், சிந்து ஜவாஜ் இந்த மாதிரி கப்பல்களை பயன்படுத்தி நாங்கள் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் நாங்கள் ஈடுபடுவோம். அப்போது அனைத்து தகவலும் எங்களுக்கு கிடைக்கப்பெறும். அப்போது உங்களுக்கு நாங்கள் அனைத்து தகவலும் கொடுப்போம் அப்படிங்கிறது ஐஜி சர்மாவுடைய தகவலாக இருக்கிறது. விமானிகளை பற்றிய கேள்விக்கு தற்போது வரை எந்த விதமான உறுதியான தகவலும் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. அதன் காரணமாக உறுதியான தகவலை நாங்கள் உங்களுக்கு பகிர முடியாது அப்படிங்கிறது ஐஜி சர்மாவுடைய தகவலாக இருக்கிறது.